ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி மினி ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு பால் பேக்கெட் வச்சே வீட்டில் நம்ம செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் இதை செய்கிறதுக்கு அதிகமான பொருட்களும் தேவைப்படாது. மெயினான 3 பொருட்கள் இருந்தாலே போதும். இந்த சூப்பரான ஸ்வீட்டான மினி ஜாங்கிரியை நம்ம வீட்டிலே செய்யலாம். இந்த ஸ்வீட் ரெசிப்பியை எப்படி சிம்பிளாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்க்கும்போது ரொம்ப பழைய உளுந்தெல்லாம் சேர்த்துறாதீங்க, புது உளுந்தாவே சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 முறை வாஷ் பண்ண பிறகு இந்த உளுந்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துட்டு திரும்பவும் இதில் ஃப்ரெஷ்ஷாக இந்த உளுந்து எல்லாமே மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த உளுந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா உளுந்து ஊறி வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற ஜாங்கிரியும் சூப்பராக வரும். இப்போ இந்த உளுந்தை திரும்பவும் 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த உளுந்தோட வாடை போய் ஜாங்கிரி செய்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த உளுந்தை கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் மிக்சியில் சேர்க்கும் போது முதலையே எல்லா உளுந்தையுமே முழுசாக சேர்த்துறாம பாதியாக 2 பேட்சாக போட்டு மிக்சியில் அரைச்சிக்கங்க. அப்போது நீங்கள் அரைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் உளுந்தும் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்சி ஜாரில் அரைச்சி எடுக்கும் போதுமே ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உளுந்தை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்ப அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க. அப்போது ஜிலேபி செய்கிறதுக்கும் நமக்கு ஷேப் கரெக்டாக வராது. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். நல்ல மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது இந்த ஸ்வீட் ரெசிபியோட டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ரெட் கலர் இல்லை எல்லோ கலர் இந்த மாதிரி கலர்ஸை கூட நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நம்ம அரைச்சி சேர்த்துருக்க இந்த உளுந்த மாவில் ஃபுட் கலர் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதை சேர்த்து நல்லா மாவு கூட அடித்து கலந்து விட்டுக்கணும். விடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்காவது இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக வரும். அதே சமயத்தில் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் அதுக்கப்புறமா கூட கலந்து விட்டுக்கலாம். அதே சமயத்தில் மாவு ரொம்ப கெட்டியாக இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, மாவு ரொம்ப லூஸாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். கடைசியாக நல்லா ஒரு 5 நிமிஷம் அடித்து கலந்துட்டு மாவு எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை காமிக்கிறேன், அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஜாங்கிரி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஜாங்கிரி செய்யும்போது ஷேப்பும் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாகவும் அதே சமயத்தில் லூஸாகவும் இருக்கணும். மாவு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது தான் சரியாக இருக்கும். இப்போ ஜாங்கிரிக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிட்டோம். இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே ஜாங்கிரிக்கு தேவையான சுகர் பாகை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறது சரியாக இருக்கும். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சுகர் பாகை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த சுகர் பாகு எல்லாமே நல்லா கரைஞ்சி
லைட்டாக ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அப்போ தான் சரியான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அது வரைக்கும் சுகரை நல்லா விடாமல் ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போது பாருங்கள், சுகர் பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும். ரொம்ப கம்பி பதம் வர்ற அளவுக்கு விட்டுறாதீங்க. லைட்டாக ஒரு கம்பி பதம் வரும்போது தான் இந்த சுகர் பாகும் லைட்டாக ஒரு பிசுபிசுப்போடு இருக்கும். அப்போது ஜாங்கிரி சேர்த்தோம்னாலும் ஜாங்கிரி வந்து இந்த சுகர் பாகை நல்லா உள்ளே இழுத்துக்கிறோம். இப்போது வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. கூடவே இந்த சுகர் பாகுலையுமே கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆரஞ்சு கலரில் நான் சேர்த்துக்கிறேன். கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுகர் பாகு நல்லா ஆறட்டும். கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் தான் இதில் ஜாங்கிரியை சேர்க்கணும். ஜாங்கிரியை இந்த சுகர் பாகில் சேர்க்குற வரைக்கும் இந்த சுகர் பாகு கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சுகர் சிரப்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஜாங்கிரி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஜாங்கிரிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க. அந்த பால் கவரை நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குழிக்கரண்டியால் மாவு எடுத்து இந்த பால் கவரில் சேர்த்துருங்க. பாக்கெட் ஃபுல்லாக மாவு சேர்த்துறாதீங்க. ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு மாவு சேர்த்தா போதும். அப்போ தான் நம்ம கையில் பாக்கெட்டை பிடிச்சி நம்ம மாவு பிழிகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு நான் மாவை இந்த பாக்கெட்டில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த பாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்க போகிறேன். பாருங்கள், பால் பாக்கெட்டில் ஓப்பனாக இருக்கக்கூடிய சைடை இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பால் பாக்கெட்டோட இந்த மூளையை எடுத்து லைட்டாக சிசர் வச்சு பாருங்கள், சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக ஓட்டை போட்டுறக்கூடாது. லைட்டாக இந்த அளவுக்கு ஓட்டை போட்டால் போதும். அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த மாவை டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் பிழிஞ்சு விடுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் எடுத்து இந்த ஜாங்கிரியை கரெக்டான ஷேப்புக்கு சுத்த முடியுதான்னு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்துடுச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவை எண்ணெயில் சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடும்போது தான் இந்த ஜாங்கிரியும் நல்லா வெந்து வரும். அதே சமயத்தில் இந்த ஜாங்கிரியோட ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவோட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கிறதுனால தான் நமக்கு ஜாங்கிரியுமே கரெக்டான ஷேப்புக்கு ஈஸியாக சுத்த முடியுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஜாங்கிரியை நீங்களும் வீட்டிலே செய்யலாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தீங்கனாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 ஜாங்கிரி வரைக்கும் நீங்கள் செய்யலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்த உடனே மெதுவாக இந்த மாதிரி ஒரு சல்லடை கரண்டி வச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்ப மொறுமொறுன்னு வேக விட்டுறக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போலையும் வேக விட்டுறக்கூடாது. லைட்டாக ஒரு கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு போகும்போது நம்ம இதை வெளியில் எடுத்துடணும். அப்போ தான் இந்த மினி ஜாங்கிரி வந்து பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். சுகர் பாகையும் அப்போ தான் நல்லா உள்ள இழுத்து வச்சு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக ஒரு மொறுமொறுப்பு தன்மையோட இந்த ஜாங்கிரி இருக்குது. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மீதம் இருக்கிற மாவையுமே அடுத்தடுத்து நம்ம இதே போல் ஜாங்கிரியாக செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஜாங்கிரியெல்லாம் செஞ்சு எடுத்த பிறகு நம்ம இப்போ சுகர் பாகில் அதெல்லாம் சேர்த்துடலாம். சுகர் பாகில் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் இதை வந்து சுகர் பாகில் ஊற விட வேணாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா சுகர் பாகில் ஊறின பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நல்லா எல்லா பக்கமே சுகர் பாகு வந்து படுறது மாதிரி நல்லா ஒரு கரண்டி போட்டு இந்த ஜாங்கிரி எல்லாத்தையுமே சுகர் பாகில் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இந்த ஜாங்கிரி எல்லாமே சுகர் பாகில் ஊறட்டும். அடுத்த பேட்சில் செய்கிற ஜாங்கிரி எல்லாத்தையும் அடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஜாங்கிரி எல்லாமே சூப்பராக சுகர் பாகில் நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இப்போ வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஜாங்கிரி பிடிக்காதவங்களே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஜாங்கிரி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஜாங்கிரி எடுத்து எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நானும் 1-2 எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் தான் இந்த ஜிலேபியும் இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அந்த சுகர் பாகோடு சேர்த்து அவ்வளோ ஜூஸியாகவும் இருக்குது.
பாருங்கள், இப்போ ஒரு ஸ்லேபியெல்லாம் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸ், நல்ல ரெசிபீஸை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். விடாமல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, பாய்.